ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கனும் சீஸும் வச்சு ஒரு உருண்டை செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/2 கேஜ் சிக்கனை, போன்லெஸ் சிக்கனை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வாங்கிட்டு வந்துடுங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 4 பீஸ் பிரெட் எடுத்து அதை சுற்றி இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த ரிமூவ் பண்ணதை பிரெட் க்ரம்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிரெட்டை வந்து சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 4, 5 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, புளிக்காத தயிர் 2 டீஸ்பூன், அது கூடவே பெப்பர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, இதை பல்ஸ் மோடில் நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இந்த சிக்கன் வந்து ஸ்நாக்ஸ் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்புல, கிரேவிலலாம் சிக்கன் சாப்பிடாம எடுத்து வைக்கிற குழந்தைங்க கூட இந்த சிக்கனை விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு எக் எடுத்து அதை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீஸ் எடுத்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சீஸு. ப்ளஸ் நம்ம இப்போ பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்ததை எடுத்து நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸில் வச்சு நம்ம உள்ளார சீஸை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆயிலில் போடும்போது சீஸ் வந்து வெளியில் வராத அளவுக்கு அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி உளுத்த வடை செய்வோம் இல்லைங்களா, லைக் அந்த மாதிரியான ஷேப்ஸில் எடுத்து நடுவில் ஹோல்ஸ் போட்டோன்னா அது நல்லா கொஞ்சம் வேகுமே அப்படின்றதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். ஆயில் அடுப்பில் வச்சுட்டு அதை ஹீட் ஆன உடனே நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணதை எடுத்து எக்கில் சேர்த்து, இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸ் அது மேலே நல்லா தூவி, ஆயில் சூடானதுக்கப்புறம் கேஸை வந்து மீடியமில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெடி பண்ண மிக்ஸ் எடுத்து அதில் போடுங்க உருண்டையை. ஏன்னா மீடியமில் வச்சா தான் கருகாமல் உங்களுக்கு நல்லா வெந்து நல்லா கிடைக்கும். ப்ளஸ் இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, நான் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சீஸ் உருண்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூடவே கொஞ்சம் சாஸு, மைனஸ் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரே ஷேஃபில் தான் செய்யணுமானா கிடையாது. நான் வேறு வேறு ஷேஃபில் வந்து என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அவங்க அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சீஸ் வந்து நேராக கட் பண்ணி அந்த நேராக இருக்கிற மாதிரியே சிலிண்டர் ஷேப்பில் நான் வந்து பண்ண போகிறேன். லைக் சேம் அதே மாதிரி தான் எல்லாமே உருட்டிட்டு எக்கில் போட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் தேய்ச்சி இப்போ ஆயிலில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிலிண்டர் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ கட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அந்த உள்ளார வச்ச சீஸ் வந்து மெல்ட் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.